நமக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நம்ம கட்சியை ஒப்படைச்சிட்டு போகணும், ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு யாருன்னு பார்த்தா பெஸ்ட்டு திரு செங்கோட்டையனை கூப்பிட்டு எனக்கு சிஎம் ஆகிட்டீங்களான்னு சொன்னோன்னே சரிட்டு முடிவாயிடுது. தினகரன்லாம் இருக்காது, இப்போ முடிவாயிடுது. சரி செங்கோட்டையனை சிஎம் ஆகிக்கலான்னு சொன்னோன்னே எம்எல்ஏங்கெல்லாம் தூண்டி விடுறாங்க. ஐயோ இல்லை இது ஒன்றும் சரிப்படாது, நாங்கள் போகிறோம், தர்மத்துக்கு போகிறோன்றாங்க. போனோம் ஏய் இருங்கப்பா, பறகாதீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னா ஆளுக்கு 3 கோடி கொடுன்றாங்க எம்எல்ஏ. அதான் ரேட்டு. தர்ம யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு தலைக்கு 3 கோடி. அவரும் துட்டு கொடுத்தாரு, அவர் 1 கோடி. சரிங்க போல 3 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே செங்கோட்டையனை கூப்பிட்டு பாருங்க சிஎம் ஆக்குறோம், 3 ரூபா கேட்குறாங்க எல்லாம், எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டோன்னே அம்மா என்ன சிஎம் ஆக்குன டேட்ல இருந்து 1 வாரத்தில் கொடுத்துரு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அது ரீசனபிள் டைம் இல்லையா? சொன்ன உடனே சரிங்க 1 வாரத்தில் கொடுத்துருவோன்னு சொன்ன உடனே சரிண்டு கொஞ்ச நேரம் கம்மிட்டு இருந்தாங்க. 1 வாரம் வெயிட் பண்ண முடியாது, அங்கே தர்ம யுத்தத்துக்கு டைம் போயிட்டு இருக்கு, நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அப்போது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சர். தமிழ்நாடு பூரா கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்களா? ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி துட்டை ரெடியாக வைட்டாங்க. யாரு? பழனிசாமி. அப்புறம் இவர் செங்கோட்டையன் வந்து 1 வாரத்தில் கொடுக்கணும். எப்போ 1 வாரத்தில் ரூபா வந்துடும், செட் ஆகாது, இப்போ துட்டை எடுத்து வை, இல்லை நாங்கள் போகிறோன்றாங்க எம்எல்ஏஸ். அப்போ சரகருக்கெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பத்தாது, எடுத்து வைங்க இப்போ என்று சொன்னவுடன் என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்து விட்டு, அப்போது தான் எனக்கு சரியாக நினைவில்லை, ஒரு தலவாய் சுந்தரம் என்று நினைவு. இப்போ டிடி விட்டு சார் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொன்னா அப்படின்னா இவங்களுக்கு என்ன பயனா, நம்ம ஜெயிலு விட்டு ஆட்சி போயிடும், பிஜேபி அங்கே இவங்களை கபலீகரம் செய்ய காத்திருக்கிறது, எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றணும். அப்போ வந்து திரு பழனிசாமியை கூப்பிட்டு என்னங்க நீங்கள் என்னன்னா, ஆமா 1 மணி நேரத்தில் கொடுத்துறேன்றார். எப்படி 1 மணி நேரத்தில் கொடுத்துறேம்மா அன்று சொன்னதும் கொடுங்கப்போ அப்படின்றாங்க. ஒருவேளை கொடுக்குறாரு இல்லையான்ட்டு எங்களுக்கு தெரியல, கொடுத்தாரு 1 மணி நேரத்தில். எல்லாம் வீட்டுலேருந்து ஃபோன் வருது சார், அது இதுன்னு அமைதியாயிட்டாங்க.